வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வெஜிடேரியன் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டான கருவாட்டு குழம்பு எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த கருவாட்டு குழம்பை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றலான்றதுக்காக காய்கறிலாம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கொத்தவரங்காய் இந்த 6 வகையான காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கூடவே மொச்சப்பருப்பு, அதாவது லீமா பீன்ஸ், அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மொச்சப்பருப்பை நைட்டே நாங்கள் நல்லா ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு ரெடியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 3 பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 பூண்டு, தேவையான அளவுக்கு எண்ணெய், மஞ்சள் தூள் எப்பயும் போல் ஒரு சிட்டிகை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. வடகம் தாளிக்கிறதுக்கு நாங்கள் எப்பயுமே குழம்புக்கு வடகம்லாம் போட்டு தான் தாளிக்கிறது. இது வீட்டிலேயே செஞ்ச வடகுங்க. உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதுதான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு பெரிய கருப்பு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச வடகத்தை யூஸ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி குழம்புக்கு நல்லா கிளாஸ் பதத்தில் வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளியோ காய்கறியோ ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா குழஞ்சிருக்கணும், நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்காகட்டும், கருவாட்டு குழம்புக்காகட்டும் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு காய்கறி இங்கே நம்ம சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறியுமே நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இங்கே நாங்கள் வதக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. தண்ணியே நாங்கள் இன்னும் ஊற்றலை, வதக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு. நாங்கள் எப்பயுமே குழம்புக்கெல்லாம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவோம். அது உங்களுக்கு எங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணாதீங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் எல்லாமே இந்த புளி தண்ணியில் தான் வேக போகுது. கூடவே லீமா பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மொச்சப்பயிறு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணியில் இந்த காய் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நல்லா வேகணுங்க. பாருங்கள் எப்படி வேகுதுன்ட்டு. இந்த மாதிரி காய் வெந்தப்புறம் நம்ம கருவாடு, இங்கே யூஸ் பண்ணுற கருவாடு ஷீலா கருவாடு. இதை நாங்கள் கருவாட்டு மண்டியிலே வாங்கியிருக்கோம். அந்த ஷீலா கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த குழம்புல போட்டுக்கலாம். கருவாடு போட்டு குழம்ப சிம்மில் வச்சு இந்த மாதிரி உள்ளார தள்ளி விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. வெந்த அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்ச அப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த சட்டியோட மகிமையே என்னென்னா, இறக்கின அப்புறமா கொதிச்சுட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைலில் சூப்பரான வெஜிடபிள் கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.